Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப டேஸ் ஆச்சு ஆக்சுவலி வீடியோஸ் கொடுத்து இடையிலையுமே ஒன் ஆர் டூ வீடியோஸ் தான் கொடுத்தேன், பட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியல. ஸோ இப்போ நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு. நமக்கும் வந்து எஸ்எஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்ல எம்டிஎஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அந்த பேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எம்டிஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 45 days ஸ்டடி பிளான் வந்து லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்துருந்தோம் எம்டிஎஸ்க்கு மட்டுமே. ஸோ இந்த 45 days ஸ்டடி பிளான் மட்டுமே ஃபாலோ பண்ணியே இந்த கிளாஸஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த 30 days ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் பேசிக்கில் ஓரளவு பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இல்லை நான் பேசிக்கில் நீங்கள் வந்து நான் பேசிக்கில் ஸ்ட்ராங் பண்ணணும் மேம், ஃபவுண்டேஷன் எனக்கு வீக்காக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க நம்ம ஆப்பில் வந்து கோர்சஸ் இருக்குது, எஸ்எஸ்சிக்கு கோர்ஸ் இருக்குது, பேங்கிங் இங்கிலீஷ்மே கோர்ஸ் இருக்குது, செப்பரேட் கோர்சஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு நான் தான் டீச் பண்ணியிருப்பேன், தமிழில் தான் இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். பேசிக் எக்ஸாம் டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த பேக்கேஜ், இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் இந்த பர்ச்சேஸ் பண்ணியும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான தனி கோர்ஸுமே இருக்குது. எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ், ரெண்டுமே இங்கிலீஷ் தான். ஓகேவா? அப்கமிங் டேஸில் நான் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸும் கொண்டு வரேன். இப்போ நம்மக்கிட்ட இங்கிலீஷ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் பேக்கேஜ், நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 30 days என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 30 days ஸ்டடி பிளானில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு 19 இல்லையா, நாளையிலேருந்து உங்களுக்கு என்னென்ன வரும்னு பாருங்கள். 30 daysக்கு உங்களுக்கு வந்து ஷெட்யூலோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா 45 days ஸ்டடி பிளானில், அந்த மாதிரி அது வந்து எம்டிஎஸ்க்கு மட்டும். இப்போ இது வந்து நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 30 days ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம எப்படி பிரிக்கலாம், இங்கிலீஷ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம எப்படி பிரிக்கலாம், மூணா வந்து பிரிச்சிடலாம். என்னென்ன இருக்கு, கிராமர், வெக்கப், பேசேஜ். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா கிராமர், வெக்கப், பேசேஜ். ஒரு நாள் ஒரு கிராமர், வெக்கப், பேசேஜ். ஸோ அந்த இந்த ஆர்டர்ல அந்த டாபிக்ஸ்ல இருந்து அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம்ல கேட்கறது. ஓகேவா? ஸோ இல்லை டே 1ல என்ன பார்க்க போறோம், விச் மீன்ஸ் June 20. நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எரர்ஸ் அப்படின்றது காமன் எரர்ஸ். நவுன்ல இருந்து கேட்கலாம், ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், ஆட்வெர்ப், எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ இது வந்து June 20 அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 21 நாளையிலேருந்து இப்போ நீங்கள் இன்னும் ஷியூராக நீங்கள் சொல்லணும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் பிளான்லாம் போட்டு நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நானும் ரெகுலராக அஃப்கோர்ஸ் நான் கொடுப்பேன், நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிப்பீங்களா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செஷனில் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே, ஸோ 21 வந்து வெக்காப்ஸில் ஸ்பெல்லிங்லேயுமே டபுள் எரர்ஸ் இருக்குது. டபுள் லெட்டர்ஸில் வரக்கூடிய வவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் கிளாஸ் வரும்போது பார்ப்பீங்க. ஸோ அது அந்த கிளாஸ் வந்து வெக்காப்ஸ் வந்து 21 பார்ப்போம். 23rd சண்டே அன்னைக்கு மட்டும் கிளாஸ் இருக்காது. நோ கிளாஸ் ஆன் சண்டேஸ். சண்டே அன்னைக்கு கிளாஸ் இருக்காது. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? June 23rd வந்து பேசேஜில் வந்துட்டு PQRS. இதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தனியாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட பின் பண்ணுறேன். ஓகேவா? பேசேஜில் வந்துட்டு PQRS. June 24 வந்து கிராமரில் கண்டிஷனல்ஸோட PYQ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுல இருந்து எவ்ரி இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? 25 வந்து வெக்காப்ஸில் 1 word substitution. 26 வந்து June 26 வந்து பேசேஜில் க்ளோஸ் டெஸ்ட். 27 வந்து கிராமரில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இது தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 28 வந்து வெக்காப்ஸில் idioms.
30 வந்து பேசேஜ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். கைஸ் நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா விச் மீன்ஸ் நம்ம படிக்கிறதுக்காக தான். நமக்கு வந்து இப்போ வெக்காப்ஸ் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ரூட் வேர்ட்ஸ்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ரூட் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது வெக்காப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் கிளாஸ் எடுக்க முடியலனாலும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா பெய்டு பிடிஎஃபாக உங்களுக்கு வரும். பெய்டு பிடிஎஃபாக வந்து வரும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஓகேவா? இது கூட வேற என்ன வரும் அப்படின்னா இடியம்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி. அதாவது கலர்ஸ் வச்சு, ஹியூமன்ஸ் வச்சு, அனிமல்ஸ் வச்சு, பேர்ட்ஸ் வச்சு நீங்கள் படிக்கும்போது பஞ்சாக நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரூட் வேர்ட்ஸ் வச்சு வெக்காப்ஸ், இடியம்ஸ் வச்சு வெக்காப்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதுவுமே ஈஸியாக நான் கொண்டு வரேன். சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டமா இருக்காது, பஞ்சா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து சீக்கிரமே நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. ஓகேவா? நம்ம ஆப்ல ஆல்ரெடி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஆட் ஆகிடும், பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு தனியாகவுமே நான் வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிராமர்ல ஜூலை 1 வந்துட்டு கிராமர்ல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இதோட ஏரர் ஸ்பாட்டிங்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டே 11 பாருங்க. டே 11 எப்போ வருதுன்னா ஜூலை 2 வருது. வெக்காப்ஸ்ல சினோனிம்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஜூலை டே 12 வந்து பிக்யூஆர்எஸ். ஜூலை 4 கிராமர்ல வந்து ப்ரப்போசிஷன் பிவைக்யூ. ப்ரப்போசிஷனும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுல இருந்து எவ்ரி இயர் 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருது. ஓகேவா கைஸ்? நீங்க இது என்னதான் நீங்க இதெல்லாம் நீங்க உங்க பிராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க. பேசிக்ல நீங்க இன்னும் கிளியரா இருந்தீங்கன்னா தான் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். பேசிக்ல நீங்க கிளியரா இல்லை அப்படின்னா நம்ம கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? பேசிக்ஸ் டென்ஸ்லாம் நீங்க தெளிவா 12 டென்சஸ் வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும், கண்டிஷனல்ஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கணும், ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி. இது பார்க்கும்போது அந்த கான்செப்ட் எப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டே 14 வந்து ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்தது எவ்ரி இயர். பேசேஜ், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட். கிராமர்ல வந்து டென்ஸ் எரர் அப்படின்னா 12 டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 டென்ஸ்ல இருந்து மட்டுமே அந்த எரர்ஸ் இருக்கும். ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வருவேன் இதுல. ஓகே, 15 to 20 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். வெக்காப்ஸ்ல ஆன்டோனிம்ஸ், பேசேஜ்ல க்ளோஸ் டெஸ்ட், கிராமர்ல வந்து காமன் எரர்ஸ்ல வந்து ஆல் பாஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எல்லாமே இதுல கவர் ஆகும். வெக்காப்ஸ்ல வந்து ஸ்பெல்லிங்ஸ், வவல் மிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இஐ ஓயூ இஏ இந்த மாதிரி அது மிஸ்பிளேஸ்மெண்ட், அது தப்பா மிஸ்பிளேஸ் பண்ணிடும், அதாவது மிஸ்டேக்ல பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டா எப்படி அதை லேர்ன் பண்றது அப்படின்றது இந்த வெக்காப்ஸ்ல பார்ப்பீங்க, இந்த ஸ்பெல்லிங்ல பார்ப்பீங்க. ஓகேவா? இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். நிறைய பேர் கிராமர் கூட படிச்சிருவாங்க, இந்த ஸ்பெல்லிங்ல போயிடும். ஸோ இந்த ஸ்பெல்லிங்குமே ரொம்ப ஈஸி, அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜூலை 14 பார்த்தீங்கன்னா கிராமர்ல வந்து fill in the blanks. ஜூலை 15 வந்து வெக்காப்ஸ்ல ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஜூலை 16 வந்து பேசேஜ்ல பிக்யூஆர்எஸ். இன் ஜூலை 17 வந்து கிராமர்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஜூலை 18 வெக்காப்ஸ்ல ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஜூலை 19 பேசேஜ்ல ஆர்சி. ஜூலை 21 கிராமர்ல கொஸ்டின் டேக். இது இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது, ஒரு கொஸ்டினாவது வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜூலை 22, 23, 24ல வந்து சிஜிஎல் ரிவிஷன் பிவைக்யூ. ஒரு பேப்பர் ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இல்ல கம்ப்ளீட்டா நம்ம ரிவிஷன் பண்ணலாம், சிஜிஎல் பேப்பர் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜூலை 24 வரைக்கும் இதுதான் நமக்கு ஷெட்யூல். இங்கிலீஷ்க்கு இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து வந்துடும். ஓகேவா? ஒரு நாளுமே அந்த டேல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதோ இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த இயர் கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணணும். லாஸ்ட் டைம் நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க கிளியர் பண்ணதுல நம்ம கிட்ட படிச்சு நீங்க கிளியர் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் இந்த இயருமே லாஸ்ட் இயர் அந்த கவுண்டை விட இந்த டைம் நிறைய ஹெட் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் செஷனில் ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்ருங்க. இது நம்ம இந்த சீரீஸ் கொண்டு போகலாமா, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்றத. ஸோ ஒரு 30 டேஸ்க்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்யூலை நானும் கொண்டு வரேன், நீங்களும் படிங்க. ஜூலை 24 வரைக்கும் இருக்குது. இந்த டே வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகட்டும். இது வந்து எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிஜிஎல், சிஹெச்எஸ்ல, எம்டிஎஸ் எது ஃபாலோ பண்ணாலும் படிச்சுக்கலாம்.
எஸ்பெஷலி இது சிஜிஎல்க்கு இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஹெச்எஸ்எல்க்கு கிளாஸஸ் கொண்டு போகலாம். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் இதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு சிஜிஎல்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சிஹெச்எஸ்எல்க்கு தனியாக அண்ட் எம்டிஎஸ் தனியாக. கான்செப்ட் ஒன்று தானே அப்படின்னாலும் லெவல் வேறு இருக்குது. அண்ட் ஆல்சோ பிவைக்யூ, சிஹெச்எஸ்எல் பிவைக்யூ தனியாக, எம்டிஎஸ் பிவைக்யூ தனியாக, சிஜிஎல் பிவைக்யூ தனியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நான் ரூட் வேர்ட்ஸ் வெக்காப்ஸ்க்கு நான் வந்து சீக்கிரமே உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொண்டு வரேன். ஓகேவா? நம்ம ஆட் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் நாளைக்கு டே 1ல இருந்து பார்க்கலாம், கிராமர் எரர்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.